Welcome to K2V YouTube channel. நான் வித்யாசங்கரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டிலே எப்படி கோபி மஞ்சூரியன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண டொமேட்டோ சாஸ் இல்லை சாட் மசாலா இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருளை வச்சு எப்படி கோபி மஞ்சூரியன் சிம்பிளாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு ரிலேட்டடான மற்ற ரெசிபி வீடியோ லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ரெசிபீஸையும் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா ரெசிபீஸ் அண்ட் vlogs எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல சில்லி கோபியை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கான ரெசிபி வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அந்த ரெசிப்பியில் மஞ்சூரியன் கொஞ்சம் நான் பெருசாக போட்டிருப்பேன், காலிஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருப்பேன். மஞ்சூரியன் பண்ணும்போது அதே ரெசிபி அதே மெத்தடில் காலிஃப்ளவர் கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக ஒரு தக்காளி, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பல்லு பூண்டு இதையெல்லாம் கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அடுத்ததாக தாளிப்புக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கறி லீவ்ஸ், ஃபைனலாக சேர்த்துறதுக்காக கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப் இருந்தால் கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கெச்சப்புக்கு பதிலாக தக்காளி, இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக காலிஃப்ளவர் சில்லியில் மீதியான கார்ன்ஃப்ளவர் தண்ணி தான் இது. இந்த தண்ணி உங்களுக்கு மீதி ஆகலைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளையும் உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி போட்டது போக மீதி கார்ன்ஃப்ளவர் தண்ணியை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக காலிஃப்ளவர் சில்லியும் தேவைப்படும். இப்போ நாம் மஞ்சூரியன் தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவர் சில்லி போட்ட அதே கடாயில் தான் காலிஃப்ளவர் மஞ்சூரியனையும் தாளிக்க போகிறேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை மட்டும் நிறுத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இது கூடவே கறி லீவ்ஸையும் சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்திக்கலாம். இதுக்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப்பும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டை அரைச்ச மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்திட்டேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திடலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு தக்காளி இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து அடிப்பிடிக்காத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதோட மீதியான அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை சேர்த்திடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பேஸ்ட் நல்லா கெட்டியாக வந்துடும். பேஸ்ட் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா செஞ்சு வச்ச காலிஃப்ளவர் சில்லியை இதோட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கொத்து பராட்டா எப்படி கொத்தி விட்டு நல்லா கலந்து விடுவாங்களோ அதே மாதிரி இதையும் கலந்து விடணும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொத்தி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கும். அப்போ தான் சில்லி அந்த பேஸ்ட்டை நல்லா உறிஞ்சிக்கும். ஓரளவுக்கு ட்ரையாகவும் வந்துடும் மஞ்சூரியன். அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றினா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. மஞ்சூரியனு கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விடவும் வீட்லேயே செஞ்சால் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். அதே அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் குவான்டிட்டியும் நிறையா கிடைக்கும். இப்போ இதை நாம் சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் அமேசிங்காக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.